வாங்க. வாங்க. இந்த திருவிளக்கு பூஜை நல்லபடியா முடிஞ்சுது. அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். அத சொல்லிடுங்க. இவாதான் பிரம்மஸ்ரீ பம்மல் சங்கர சர்மா, மிகப்பெரிய வித்வான், பெரிய கணபாடிகள். இந்த திருவிளக்கினுடைய தாத்பரியத்தை பத்தி ரொம்ப நல்லா சொல்லுவார். அதை எல்லாரும் விளக்கமா கேட்டுண்டு அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி நடந்துக்கணும். அம்பாளுடைய அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்க ஆரம்பிக்க. இன்றைய தினம் திருவிளக்கு பூஜை ரொம்ப நன்னா நடந்தது. நீங்களெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணினல்னு சொல்லணும். இந்த திருவிளக்கு பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று, பெண்களுக்கே உரிய ஒன்று. பெண்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வழிபாடும் சாஸ்திரத்தில் கூறவில்லை. ஆனால் திருவிளக்கு பூஜை மட்டும் அவர்களுக்கே உரித்தான வழிபாடாக கருதப்பட்டு வருகிறது. இந்த திருவிளக்கில் எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது, அந்த எண்ணெயை தாங்க பாத்திரம் என்று 3 விஷயங்கள் இருக்கிறது. இதன் விசேஷம் என்ன? விளக்கு பூஜையில் மகாலட்சுமிக்கு விளக்கலங்காரம் செய்து மலர்களாலும் குங்குமத்தாலும் செய்யக்கூடிய, பெண்களால் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பூஜை இது. இந்த திருவிளக்கில் உள்ள திரியும் எண்ணெயும் தான் கணவன் மனைவியாகவும் ஒன்றாக இருந்து இந்த குடும்பம் எப்பொழுதும் ஒற்றுமையாக நடப்பது போன்று இந்த விளக்கானது எரிகிறது. அதுதான் இந்த திருவிளக்கின் உயரிய தத்துவம். அந்த காலத்திலே சொல்வார்களாம், பண்டைய காலத்திலே பெண்கள் எல்லாம் விளக்கு பூஜை செய்து கணவன்மார்கள் போருக்கு செல்லும் பொழுது இந்த குங்கும பிரசாதத்தை அவர்கள் நெற்றியில் அணிவித்து அனுப்புவார்கள். அவர்கள் போரில் வென்று திரும்புவார்கள். அதே போல இன்றும் இந்த விளக்கு பூஜை செய்து நாம் அந்த பிரசாதத்தை நம்முடைய கணவன்மார்கள் நெற்றியில் அணிவித்தால் மிகவும் நல்லது ஏற்படும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சச்சரவுகள், சண்டைகள் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையானது ஏற்படும். இது சர்வ நிச்சயம். இது அம்பாளுடைய பிரசாதமாகவே கருதப்படுகிறது. இந்த விளக்கு பூஜை செய்கின்ற கணவன் மனைவிகளிடத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் சுமூகம் ஏற்படும். இதுதான் இந்த விளக்கு பூஜையினுடைய தாத்பரியம். அதனால் இந்த பூஜை முடிந்து நீங்கள் எல்லோரும் இந்த அர்ச்சனை செய்த குங்குமத்தை வீட்டுக்கு எடுத்து சென்று அதை கணவனுக்கு அணிவித்தால் உங்கள் குடும்பத்தில் சுமூகம் ஏற்படும், நல்லது ஏற்படும். இது சர்வ நிச்சயம். இங்க காத்தே இல்ல, அதான் குழந்தை தூங்க மாட்டேங்கிறா. நான் உள்ள கொண்டு போய் தூங்க வச்சுட்டு வரேன். வாணனிமா ஏன் அழற? அடடடே, வாங்க வாங்க வாங்க. விளக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சுச்சா? 5 பேரும் ஒன்னா போயிருக்கீங்க. ஊருக்கண்ணே உங்க மேல தானே இருந்திருக்கேன். இந்தாங்க இந்தாங்க மாமா, குங்குமம் எடுத்துக்கங்க. அட என்ன மாமா நீங்க கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. விடு விடு. சரி சரி சாப்பிட வந்து. போதுமா? போதும் போதும், எனக்கு போதும். இந்தா பவானி. அத்தை நீங்களும் சாப்பிடுங்க அத்தை. எனக்கு பசிக்கலமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். என்ன அத்தை, கொஞ்சமாவது சாப்பிடலாம்ல? அம்மா, லேட்டா சாப்பிட்டா நிதானமா நிறைய சாப்பிடலாம். அதனாலதான் நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொன்னேன். இந்த சாப்பாடு நான் சாப்பிடாம விட மாட்டேம்மா. அதான் வாசனை மூக்க தொலைக்குதே. என்ன அத்தை நீங்க சாதாரணமா தானே சமைச்சிருக்கோம். தனோ, நீ சாதாரணமா தான் சமைச்சிருக்க. ஆனா சாப்பாடு இவ்வளவு டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கே. ஆனா நானும் தான் தினம் சமைக்கிறேன். ஆனா இப்படி இல்லையே. அது எப்படி தானோ இவ்வளவு ருசியா இருக்கிறதுக்கு காரணம் உங்க வீட்டாளுங்க கைப்பக்குவமா, இல்ல இந்த ஊர் தண்ணியோட மகிமையா? என்ன போஸ், நீயும் மெட்ராஸ்ல சாப்பிட்ட ஆளு தானே? நீ சொல்ல என்ன காரணம்னு. என்ன காரணம்னு தெரியல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 2ல 1 தான் காரணம். பரவாயில்லையே, போஸ் ரொம்ப தெளிவாவே விவரமாவே விளக்கம் கொடுக்கறாப்ல. என்ன ராப்பந்தி நடக்குதா? என்னம்மா நீங்க சாப்பிடல? இல்லங்க, இனிமேதான் சாப்பிடணும். கொஞ்சம் வாங்கம்மா. என்னங்க? வாங்க நம்ம வீட்ல சாப்பிடலாம். பரவாயில்லைங்க, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்.
அட வாங்கம்மா, புது பொண்ணு மாதிரி வெக்கப்படுறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாளை காலையில ஊருக்கு போனோம், இங்கேயே சாப்பிட்டு இப்படியே படுத்துக்கலாமே என்னதான். எதுக்கு சொல்றேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க, ஏதாவது சந்தோஷமா பேசுவாங்க. நீங்க இருக்கும்போது அவங்க பேச முடியுமா? ஆமா, லீலா சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அட என்னங்க நீங்க, என் மருமகள சிரிச்சு பேசுறதுல எனக்கு என்னங்க கஷ்டம்? அவ சிரிச்சு பேசுறான்னா ஒரு நாள் இல்லைங்க, ஒரு வாரம் கூட நான் இங்க தங்க ரெடி. வாங்க அப்ப போலாம். வாங்க. ஒரு நிமிஷம் இருமா, அவங்க எங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போறாங்க. நீங்க நீங்க ஏன் சும்மா தொந்தரவு இருங்கண்ணே, பண்றீங்க? நீங்க வாங்க. ஏன்பா, முன்னாடிலாம் நாம இந்த மாதிரி ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமா ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி அமைதியாவா இருக்கும். கலகலன்னு பேச்சும் சிரிப்புமா இருக்கும். இந்த போஸ் மாமா லீலாக்கா எல்லாரும் எப்படி பேசுவாங்க. இப்ப பாருங்க, இருக்கிற இடமே தெரியாம அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கல்யாணம்னு ஒண்ணு தானே. அது நடந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாரும் இப்படி அமைதியா மாறிட்டாங்க. பவானி, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்பவும் கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அப்பவும் இந்த விஜய் 3 தானே இருக்கும். நம்ம எல்லாம் பேசி சிரிக்கிறமே, அதுவும் ஒப்புக்கு சப்பானே சிரிச்சு வைக்கும். இப்போ அந்த நிலைமையில கோவி இருக்காப்ல. அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் எப்பவுமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாரு. பாத்தியலா, வந்திருக்கிறது புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு, ஆனா புருஷன் விட்டு கொடுக்க மாட்டேங்குது பாருங்க. அவ வேணும்னா கோச்சிட்டு வந்திருக்கிறா. அவ இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கிறா, விவரம் பத்தல. மாமா, இப்ப நம்ம வீட்டுல விவரமான ஆளு நம்ம பவானி தான். எல்லாருடைய நாடி துருப்பையும் கரெக்டா கையில பிடிச்சி வச்சிருக்கா. பவானி கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் சேர்த்து தனம் பேசுறா. அதுக்கப்புறம் நான் என்கிட்ட பேசுறது நம்ம சரோவுக்கு சொல்லவே தேவையில்ல. அந்த ராஜம்மா பேரை சொன்னா தொண்டக்குள்ளேயே சிக்கிக்குது. நம்ம லீலாவுக்கு அவங்க மாமியார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சமைச்சு போட்டே வாய அடைச்சு வச்சிருக்கு. அதுல விஜய் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. நான் என்ன மாமா வித்தியாசமான ஆளு? அட, என்ன இப்படி கேட்டுவிட்ட? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பவானி ஒருத்தன் சுத்துறான்னு போட்டியே ஒரு போடு. அதை பார்த்து கோபி வாயே திறக்கிறது இல்ல. வீட்டுக்குள்ள வந்தா கூட உனக்கு பயந்து போய் இருந்தா வீட்டுக்குள்ள வராப்ல. அவர் ரொம்ப தான் பயப்படுறாரு. நீங்க வேற மாமா. என்ன தானோ அன்னைக்கு நீ தானே பாத்துக்கிட்டு இருந்த கோபி முகம் எப்படி இருந்துச்சுன்னு? ஐயோ மாமா, என்ன இந்த வம்புக்கெல்லாம் இழுக்காதீங்க. அப்புறம் விஜய் கூட சண்டை போட வந்துருவா. ஆனா அன்னைக்கு கோபி மூஞ்சி வேர்த்து விறுவிறுத்து தான் இருந்துச்சு. என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. என்ன பவானி, முன்னாடி அவனா சுத்திக்கிட்டு இருக்காங்களா? நம்ம விஜய் இருக்கு பாடிக்காடு மாதிரி சொல்லு, தெரிச்சு ஓடி போயிருவாங்க. 4 நாள் விஜய் இங்க இருந்தா போதும், நான் இல்லாத குறைய போக்கிறேன். மாமா வேண்டாம். பாத்தீங்களா, என்னையே மிரட்டுது. சரோ, உன் புருஷன் விஜய் கிட்ட மாட்டி இருக்கணும். கைய ஓங்கறதுக்கு முன்னாடி அதே கைய மடக்கி நல்லா நங்கு நங்கு 4 குத்து குத்தி இருக்கும். சரி, நான் எந்திரிக்கிறேன். இந்தாங்கப்பா. ஏன்பா, நம்ம ஊர்ல நம்ம வீட்ல இப்படி வந்து சிரிச்சு பேசுறப்போ மனசுல இருக்கிற பாரம் எங்க இருக்குன்னு தெரியாமலே போயிடும். அது வாஸ்தவம் தாம்மா. எனக்கு கூட நீங்க 5 பேரும் ஒரு நாள் என்னோட இருந்தா போதும். என் ஆயுசுல 5 வயசு குறைஞ்ச தெம்பு வந்துருது எனக்கு. ஏன்பா, பேசாம எல்லாரும் இங்கே இருந்துட்டா என்ன? ஏய், என்ன பேச்சு பேசுற? சாரோ, உனக்கு உங்க வீட்டுல பண்ணது அநியாயம், அதுக்காக நீங்க கொண்டாந்து வச்சிருக்கிறேன். லீலா விஜய் அப்படியா? நம்ம சந்தோஷத்துக்காக அவனை இங்க தங்க வைக்கிற தப்பு இல்ல. அப்பா, நான் ஒரு பேச்சுக்காக அப்படி வேணாம்மா, சொன்னேன். விளையாட்டுக்காக கூட அப்படி சொல்லாது. அப்படியே இங்க நடந்து வைக்க போகுது. இந்த பாரு, அது 2 காலையில வெள்ளன கிளம்பணும். அதிகம் பேச்சு கொடுக்காம சீக்கிரமா தூங்க வை. இல்லைன்னா ஊர்ல போய் தூங்கும், அதுக்கு வேற பேச்சு வாங்க. இந்த பாருமா சாரோ, உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் இந்த உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. கவலைப்படாத. ம்?
வரேங்க. நிம்மி இதோ வரேங்க. என்னங்க ஒரே புழுக்கமா இருக்கு. புழுக்கமா தான் ஷர்ட்டை கழட்டி போட்டு உட்காருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏதோ ஷர்ட்டை கழட்டி போடுங்க அதை கழட்டி போடுங்கன்ற மேல ஒரு ஃபேன் போட்டுருக்கீங்க. அது சுத்துற வேகத்தை பார்த்தா 1-2 எண்ணிலாம் போல இருக்க. இது என்ன உங்க தாத்தா உங்க அம்மாவுக்கு சீதனமா கொடுத்ததா? ஒருவேளை இன்ஸ்டால்மெண்ட்ல உங்க தாத்தா வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் மெதுவா சுத்திக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா இந்த ஹாட் சம்மர்ல சுவிட்சர்லாந்துல இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் கொடைக்கானல்லையோ குளுமணாலையோ இருந்திருக்கணும். டெரிபிள் சம்மர்ல ஹாட் மெட்ராஸ்ல ஹார்பிள் தாங்க முடியல. ஏங்க சம்மர் உங்களுக்கு மட்டும் தானா? மொத்த மெட்ராஸ்மே நொந்து போயிருக்கு. பெருசா நீங்க மட்டும் சலிச்சுக்கிறீங்களே. என்னது மனுஷன் நினைக்கிறத சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே. பின்ன பகல்ல சொன்னா பரவாயில்ல, இப்படி ராத்திரி நேரத்துல புழுங்குது சொன்னா? ராத்திரி நேரத்துல தான் புழுங்குது. வாய் காஞ்சு போய் தொண்டை வறண்டு போய் கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வா. தண்ணிக்கு தான் இவ்ளோ பேச்சா? ஆமா, உங்க வீட்டுல ஜில்லுன்னு தண்ணி குடிக்க என்ன ஃப்ரிட்ஜா இருக்கு? சரி, மண்பானை தண்ணி இருக்கு, கொண்டு வரட்டுமா? அது என்ன மண்ணுல செஞ்ச பானையோ. தண்ணி வேணுமா வேண்டாமா? ஐயோ கொண்டு வா. நீ வேற என் தலை எழுத்து இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஏய் நிர்மலா, உங்க அண்ணனுக்கு போய் டவலு சோப்பு எடுத்து கொடுப்போ. அவர் குடிக்க தண்ணி கேட்டாருமா. மாப்பிள்ளைய அப்புறம் கவனிச்சுக்கலாமா? உங்க அண்ணன் களைச்சு போய் வந்திருப்பான், அவனுக்கு தேவையானதை எடுத்து கொடுப்போ. மாப்பிள்ளைக்கு நான் கொடுத்துக்கிறேன். சரிம்மா. என்ன ஆண்டி இது? இல்ல குடிக்க தண்ணி கேட்டீங்களாமே? ஆமா, குடிக்க தண்ணி தான் கேட்டேன். ஆனா இவ்வளவு சின்ன டம்ளர் இல்லையா? ஏதோ சாம்பிள் வாட்டர் மாதிரியே இருக்கு. மொத்தமே ஒரு 5 டீஸ்பூன் தான் இருக்கும் போல இருக்க. மாப்பிள்ள சமையல் ஆயிடுச்சு, வந்து சாப்பிட்டுட்டு அதோட சேர்த்து தண்ணி குடிச்சுக்கங்க வாங்க. நிஜமாவே மெட்ராஸ்ல தண்ணி பிரச்சனை ரொம்ப சீரியஸா தான் இருக்கும் போல இருக்கு. போதும். என்ன மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுறீங்க? ஒன்றும் இல்லை, வெயிலில் வாய் புண்ணாயிடுச்சு அதான். எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. உங்களுக்கு வெயிலே இருந்து பழக்கம், நமக்கு ஏசிலே இருந்த உடம்பா அதான் ஒத்துக்கல. நிர்மலா, அந்த நெய்யை கொடுமா. அண்ணனுக்கு ஊத்திட்டு மிச்சத்தை தரேன். நிர்மலா, ஹீட்டால பாதிக்கப்பட்டவன் நான். எனக்கு கொஞ்சம் நெய் ஊத்து. போதும் போதும். இந்தாப்பா, கீரை உனக்காகவே வாங்கி பண்ணிருக்கேன், நிறைய சாப்பிடு. போதுமா? ஏற்கனவே நிறைய போட்டீங்களா? இத பாருப்பா, நாள் பூரா வெயில சுத்தி அலைஞ்சிட்டு கண்ணெல்லாம் பொங்கி போயிருக்கு. கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, உஷ்ணம் தனியும். நிறைய சாப்பிடு. போதும். இருப்பா மாணிக்கம், இந்த மோர குடி. இப்பதானே மோர் ஊத்தி சாப்பிட்டேன். இஞ்சியும் கருவேப்பிலையும் தட்டி போட்டிருக்கேன், உஷ்ணத்துக்கு நல்லது, குடிச்சிடு. என்னம்மா, அண்ணனை கொஞ்சம் கூடுதலாவே கவனிக்கிற மாதிரி தெரியுது. காரணமா தான் நிர்மலா. இத பாரு, உனக்கு சொல்றேன், அவனுக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செய். அடடா, சரோ இல்லைங்கிற நினைப்பு அவன் மனசுல வந்துடவே கூடாது. அவனை நாம சரியா கவனிக்கலைங்கிற எண்ணமும் அவனுக்கு வரவே கூடாது. அவனுக்கு பொண்டாட்டி நினைப்பு முக்கியமா வரவே கூடாது. என்ன சிரிக்கிறீங்க? நீங்க என்னதான் விழுந்து விழுந்து கவனிச்சாலும் ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டி ஞாபகம் வராம இருக்குமா? இல்ல இந்த நெய்கிறதா அந்த நினைப்பை மாத்திருமா? ஒய்ஃபுங்கிறவ சம்திங் மோர். இந்த கருவேப்பிலை முறை கொடுத்து சரோட நினைப்பை யாரும் மாத்திர முடியாது. நிர்மலா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. சமயத்துல உன் புருஷனுக்கு எதை எப்போ எங்க பேசணுங்கிறதே தெரியறதில்ல. இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. இத பாரு, இவர் பாட்டுக்கு மாணிக்கத்தை வச்சுக்கிட்டு பொண்டாட்டி தான் மெயின், அம்மா முக்கியம் இல்லைன்னு ஏதாவது உளறி வைக்க போறாரு. சொல்லி வை. ஏன் நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? யாரா இருந்தாலும் ஒய்ஃபுங்கிறவ ஸ்பெஷல் தான். இப்ப என்னையே எடுத்துக்கங்க, 1000 தான் இருந்தாலும் எனக்கு சுமார் மேட்சிங் ஆனாலும் கூட நம்ம நிர்மலாவை என்னால மறந்துட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல.
அதான் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்போட விசேஷம். மாப்பிள, மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் முக்கியம், பொண்டாட்டி முக்கியம் கிடையாது. சரோவோட ஞாபகம் எனக்கு வரவே வராது.